எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டிசம்பர் 6ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு டிசம்பர் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், 2024ஆம் ஆண்டின் தேசிய பஞ்சாயத்து விருது எந்த கிராமத்திற்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, உடிபுத்ருக். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தின் உடிபுத்ருக் கிராமத்திற்கு தான் இந்த வருஷத்துக்கான தேசிய பஞ்சாயத்து விருதானது வழங்கப்படுகிறது. ஸோ வர டிசம்பர் 11ஆம் தேதி நம்ம இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தான் இந்த விருதை வந்து வழங்க போறாங்க. ஸோ இப்போ எதுக்காக மகாராஷ்டிரா மாநிலத்துடைய இந்த உடிபுத்ருக் கிராமத்துக்கு இந்த தேசிய பஞ்சாயத்து விருது வழங்கப்படுது? எதுக்காக இந்த கிராமம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு இந்த விருதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி பார்த்துருப்போம் ஒரு ஸ்கீம் பற்றி. அதாவது என்னென்னா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 2006ஆம் ஆண்டு தான் தொடங்கப்பட்டது. அதோட நேம் வந்து அப்போது தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம். அதுக்கப்புறமா தான் அதோட பேர் வந்து 2009 வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னா, ஒரு 100 நாட்களுக்கு, ஒரு நிதியாண்டில் ஒரு 100 நாட்களுக்கு கிராமப்புறங்களை சேர்ந்த ஏழைகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த ஸ்கீம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த கிராமத்துக்கும் இந்த ஸ்கீமுக்கும் என்ன தொடர்புனா, இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் இருக்கு இல்லையா, அந்த திட்டத்தின் கீழ் அந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வழங்குவது மற்றும் திறன் பயிற்சியானது அளிக்கப்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் வந்து கிராம பஞ்சாயத்து சார்பில் கட்டிடங்கள் கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த கட்டிடங்களை வந்து குறைந்த வாடகைக்கு விடுறாங்க. நபர்களுக்கு வந்து குறைந்த வாடகைக்கு அது விடப்படுகிறது. அதே மாதிரி மகளிர் சுய உதவிகள் குழுக்கள் மூலமாக பெண்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இது போன்ற முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காக கண்காணிப்பு கேமராக்கள், சிசிடிவி கேமராஸ் வந்து போட்டிருக்காங்க, 35 கேமராஸ். ஸோ இந்த மாதிரி பல்வேறு முன்னெடுப்புகள், இந்த கிராமத்துடைய முன்னெடுப்புகள் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரமானது முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. ஸோ அதனால இந்த உடிபுத்ருக் கிராமத்தை பார்த்தீங்கன்னா வறுமையில்லா வாழ்வாதார கிராமமாக அறிவிச்சு அந்த கிராமத்துக்கு இப்போ தேசிய பஞ்சாயத்து விருதானது வழங்கப்படுகிறது. டிசம்பர் 11ஆம் தேதி இந்த விருதை திரௌபதி முர்மு அவர்கள் வழங்க இருக்காங்க. அடுத்து 2வது கேள்வி, உடான் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2016ஆம் ஆண்டு. ஸோ உடான் ஸ்கீம் பற்றி நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். உடான் ஸ்கீம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விமான சேவைகளை வழங்குறதுக்காக தொடங்கப்பட்டது. என்னன்னா, இப்போ விமான நிலையங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமான நகரங்களில் தான் இருக்கும். அதே மாதிரி விமானங்கள் இயக்கப்பட்டாலும் அது முக்கியமான நகரங்களை இணைக்கும் வகையில், இப்போ டெல்லி டு மும்பை, டெல்லி டு சென்னை, அதே மாதிரி இந்த மாதிரி சென்னை, மும்பை, தில்லி, கொல்கத்தா, அந்த மாதிரி முக்கியமான நகரங்களை இணைக்கும் வகையில் தான் விமானங்கள் இயக்கப்படுது. ஸோ அப்படி இல்லாமல் அனைவருமே விமான நிலையங்களில் பயணிக்கும் வகையில் மலிவான செலவில், குறைந்த செலவில் பிராந்தியங்களை இணைக்கும் வகையில், உள்ளூர் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பிராந்தியங்களை இணைக்கும் வகையில் தான் இந்த உடான் ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போனா 2016ஆம் ஆண்டு. ஸோ உடான் அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்ம் என்ன அப்படின்னா, இப்போது UDAN, உடான். ஸோ இதில் யூ என்னன்னா உதே தேஸ்கா ஆம் நாகரிக், இதை தான் வந்து நம்ம ஷார்ட்டாக உடான் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2016ஆம் ஆண்டு அக்டோபர் 21ஆம் தேதி சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் சார்பில் தான் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா முதல் உடான் விமானம்ங்கிறது 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் 27ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இப்போ எதுக்காக தொடங்கப்பட்டது? பிராந்திய விமான இணைப்பு திட்டம் தான் உடான் திட்டம். விமான பயணத்தை வந்து மிகவும் மலிவான விலையில மக்களுக்கு அணுகக்கூடிய வகையில கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ விமான நிலையங்கள்ல பயணிகள் வந்து விமானத்தில் ஏறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போர்டிங் பாஸ் வந்து வாங்கணும் இந்த ஏர்போர்ட்ல போயிட்டு. ஸோ அந்த போர்டிங் பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை வாங்குறதுக்காக பெரிய கியூல நிறைய பேர் நிற்பாங்க. அதுவும் ரொம்ப நேரத்துக்கு அந்த கியூல நிற்பாங்க. ஸோ அந்த போர்டிங் பாஸ் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் இல்லைனா கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஏதாவது ஐடி வச்சுருக்கணும், விசா, இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் அவங்க கொண்டு போகணும் இந்த போர்டிங் பாஸ் வாங்குறதுக்காக. ஸோ இந்த நீண்ட வரிசை நீண்ட காலத்துக்கு நிற்கிற தாமதமாகிறத கொஞ்சம் குறைக்கிறதுக்காக தான் இந்த டிஜியாத்ரா ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க 2022. ஸோ இந்த டிஜியாத்ரா ஆப்பை எல்லாருமே வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த பயணம் யார் பேருன்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த டிஜியாத்ரா ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதில் அவங்களுடைய டாக்குமெண்ட் தொடர்பான என்னென்ன அங்கே போர்டிங் பாஸ்க்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அதெல்லாம் இதில் இவங்க அப்லோட் பண்ணிவிட்டு இவங்க ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியாக ஒரு என்ட்ரி வச்சுருப்பாங்க. இந்த டிஜியாத்ரா யூசர்ஸ்க்காக தனி என்ட்ரி இருக்கும். அந்த என்ட்ரி மூலமாக போகிறாங்கன்னா அவங்களுடைய
அவங்களுடைய ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு போர்டிங் பாஸ் வழங்கப்படும், இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அதன் மூலமாக அவங்களுக்கு போர்டிங் பாஸ் வழங்கப்படும். ஸோ டிஜி யாத்ரா முக்கியமாக வந்து அங்கே தாமதம் ஆகிறது, எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போகிறது, இதெல்லாம் குறைக்கிறதுக்காக தான் டிஜி யாத்ரா வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த டிஜி யாத்ரா மூலமாக பார்த்தீங்கன்னா ஆதார் உட்பட பிற தரவுகளை வந்து பயணிகள் அவங்க கைபேசியிலே அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஆப் மூலமாக. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்காக இதை பற்றிலாம் பார்க்கணுன்னா, இப்போ வந்து நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே மக்களவையில் வந்து விமான மசோதா அதாவது 90 ஆண்டுகள் பழமையான விமான மசோதாவை மாற்றும் வகையில் புதிய சட்டமானது இயற்றப்படுது. ஸோ அதுக்கான மசோதா மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டிருக்கு, மாநிலங்களவையில் இப்போ அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் அதை பற்றி பார்க்குறோம். ஸோ இந்த மசோதாவை பார்த்தீங்கன்னா விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அவர்கள் தான் மாநிலங்களவையில் வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஸோ என்ன மசோதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மசோதாவோட பேர் வந்து பாரதிய வாயுயான் விதேயாக் மசோதா. ஸோ இந்த மசோதா வந்து 90 ஆண்டுகள் பழமையான விமான சட்டம் 1934 மாற்றும் வகையில தான் இப்போ மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ இந்த விமான சட்டம்ங்கிறது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 21 முறை திருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இதுக்கு பதிலாக தான் பாரதிய வாயுயான் விதேயாக் மசோதாவானது அறிமுகப்படுத்தி மக்களவை மாநிலங்களவையில் நிறைவேற்றிருக்காங்க. எதுக்காக இந்த மசோதா அப்படின்னா, விமான போக்குவரத்து துறையில வந்து முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காகவும் எளிமையான வணிகத்தை ஊக்குவிக்கும் நோக்கத்துல தான் இந்த மசோதா இப்போ நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. மக்களவை மாநிலங்களவை 2 அவையிலுமே நிறைவேற்றிட்டாங்க. ஸோ அதை அடுத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து அதுக்கு ஒப்புதல் அளிச்சிட்டாங்க அப்படின்னா இது சட்டமா மாறிடும் இந்த மசோதா. அடுத்து 3வது கேள்வி, மாற்றுத்திறனாளிகளின் இருப்பிடங்களுக்கே சென்று சேவை அளிக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் மு.க. ஸ்டாலின். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மாற்றுத்திறனாளிகள் இதே மாதிரி ஒரு ஸ்கீம் பார்த்துருப்போம். அது என்னன்னா மக்களை தேடி மருத்துவம் திட்டம்னு பார்த்துருப்போம். அது என்னன்னா அதுவும் அதே தான். மக்கள் இப்போ தொற்றா நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வீடுகளுக்கே சென்று அவங்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான திட்டம் தான் மக்களை தேடி மருத்துவம் திட்டம். இது வந்து 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தொடங்கப்பட்டதுதான் மக்களை தேடி மருத்துவம் திட்டம். தொற்றா நோய்கள்னா நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு வீடுகளுக்கே சென்று சிகிச்சை அளிக்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ். ஸோ இது என்னன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுடைய வீடுகளுக்கே சென்று சிகிச்சைகள் வழங்குவதற்காக தான் இந்த ஸ்கீம் வந்து தொடங்கியிருக்காங்க. சேவைகள், முக்கியமான சேவைகளை அவங்களுக்கு வழங்குவதற்காக. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பார்த்துருப்போம், விடுதிகள் மையமானது தொடங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலே முதன்முறையாக விடுதிகள் மையமானது இப்போ ரீசெண்டாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்னை சோழிங்கநல்லூர்ல கண்ணகி நகர்ல வந்து தொடங்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இதுல ஒரு 6 சேவைகள் வழங்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நவம்பர் மந்த் பார்த்துருப்போம். இந்த மையம் பார்த்தீங்கன்னா 3.08 கோடி மதிப்பீட்டில் அந்த விடுதிகள் மையமானது அமைக்கப்பட்டது. யாருக்காக இந்த விடுதிகள் மையம் அமைச்சிருக்காங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்காக தான், அவங்களுடைய நல்வாழ்வுக்காக தான் இந்த மையம் அமைச்சிருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம மாநிலத்தில் வந்து ஒரு 123 மையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருப்பாங்க. இப்போ இந்த மையங்கள் அமைச்சிருக்காங்க. இப்போ இந்த மையங்களுக்கு போய் மாற்றுத்திறனாளிகள் வந்து அங்கே வழங்கக்கூடிய சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த மையங்களுக்கு போக முடியாம அவங்க வீடுகளிலே இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள்ல இருப்பாங்களே, பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வீடுகளுக்கே சென்று இந்த சேவைகளை வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இப்போ இந்த திட்டத்தை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுடைய இருப்பிடங்களுக்கே சென்று சேவை அளிக்கும் திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து உடல் மனம் சார்ந்த சேவைகளானது வழங்கப்படுகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா இயன்முறை சிகிச்சைகள் வழங்குறது, பிசியோதெரப்பி வழங்குறது, அவங்களுக்கு கேட்டல் மற்றும் பேச்சு பயிற்சி அளிக்கிறது, சிறப்பு கல்வி அளிக்கிறதுன்னு சொல்லிட்டு இது போன்ற சேவைகள் அவங்களுடைய வீடுகளுக்கே சென்று அவங்களுடைய இருப்பிடங்களுக்கே சென்று அவங்களுக்கு சேவைகளை வழங்குவதற்காக தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஆட்டிசத்தால பாதிக்கப்பட்டிருப்பாங்களே, அதாவது புற உலக சிந்தனையற்ற நபர்கள் இருப்பாங்களே, அவங்களுக்காக ஒப்புயர்வு மைய சேவைகளும் இப்போ தொடங்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், இப்போ இந்த சேவைகள்லாம் இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்காக இந்த விடுதிகள் மையம் அமைக்கிறது, அவங்களுடைய வீடுகளுக்கே சென்று சேவைகள் வழங்குறது, ஒப்புயர்வு மையம் அமைக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது, தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா டிஎன் ரைட்ஸ் ஸ்கீம் திட்டத்தின் கீழ் தான் தொடங்கியிருக்காங்க. இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2021ஆம் ஆண்டு உலக வங்கி உதவியோடு தான் இந்த டிஎன் ரைட்ஸ் திட்டமானது தொடங்கப்பட்டது. டிஎன் ரைட்ஸ் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகளுக்கு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையால் செயல்படுத்தக்கூடிய அனைத்து திட்டங்களும் மாற்றுத்திறனாளிகள் அனைவரையும் சென்றடையணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் டிஎன் ரைட்ஸ் திட்டமானது தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன் ரைட்ஸ் திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்காக தொடங்கப்பட்டது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்காக எந்தெந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்படுதோ அது எல்லாமே அனைத்து மாற்றுத்திறனாளிகளையும் அடையணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த ஸ்கீம் வந்து தொடங்கியிருக்காங்க.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சென்னை கேகேஆர் நகர்ல இருக்கக்கூடிய அரசு மறுவாழ்வு மருத்துவமனை வளாகத்துல 15 கோடியில இந்த ஒப்புயர்வு மையமானது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஆடிசத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்காக. அடுத்து 4வது கேள்வி, ப்ரோபா 3 செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது? ஆன்சர் PSLV C-59. ஸோ நம்ம 2 நாளைக்கு முன்னாடியே பார்த்துருப்போம் ப்ரோபா 3 சேட்டலைட் பத்தி. ஸோ இது வந்து ESA, அதாவது யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சினால தான் இந்த ப்ரோபா 3 அப்படிங்கிற இரட்டை செயற்கைக்கோளானது உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த ESA உருவாக்கிய இந்த ப்ரோபா 3 செயற்கைக்கோளை வந்து இஸ்ரோ தான் PSLV C-59 ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தியிருக்காங்க. ஸோ ஒரு சில காரணங்களால இதை வந்து ஒத்தி வச்சிருந்தாங்க இந்த திட்டத்தை. நேற்று வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த PSLV C-59 ராக்கெட்டை. கவனிங்க, ப்ரோபா 3 செயற்கைக்கோள். ப்ரோபா 3 அப்படிங்கிறது என்னன்னா இரட்டை செயற்கைக்கோள். ப்ரோபா 3 அப்படிங்கிற இரட்டை செயற்கைக்கோள்களை PSLV C-59 ராக்கெட் மூலமாக இஸ்ரோ வந்து விண்ணில் செலுத்திருக்காங்க. இந்த ப்ரோபா 3 சேட்டலைட் வந்து ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையத்துடையது. ஆய்வு மையம் தான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ எதுக்காக ப்ரோபா 3 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சூரியனோட புறவெளி ஆய்வு செய்யறதுக்காக. இப்போ நம்ம இஸ்ரோ கூட ரீசெண்டாக ஆதித்யா L1 லான்ச் பண்ணியிருப்பாங்க சூரியனோட புறவெளி ஆய்வு செய்யறதுக்காக. ஸோ அதே மாதிரி இந்த ப்ரோபா 3 செயற்கைக்கோள் வந்து சூரியனோட புறவெளி ஆய்வு செய்யறதுக்காக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வெளிநாட்டை சேர்ந்த ஒரு செயற்கைக்கோள், வெளிநாட்டுக்கு சொந்தமான செயற்கைக்கோள்களை இஸ்ரோ பார்த்தீங்கன்னா வர்த்தக ரீதியில் செலுத்துவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனம். இந்த நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இஸ்ரோவின் கீழ் தொடங்கப்பட்டது. வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை வந்து வர்த்தக ரீதியில் விண்ணில் செலுத்திட்டு வருது. ஸோ இது வரைக்கும் 430க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா விண்ணில் செலுத்தியிருக்கு வர்த்தக ரீதியில். ஸோ அதோட வரிசையில தான் ப்ரோபா 3 இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஆந்திர பிரதேச மாநிலத்தின் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவன் விண்வெளி ஆய்வு மையத்திலேருந்து இந்த ப்ரோபா 3 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க PSLV C-59 ராக்கெட் மூலமாக. ஸோ இந்த ப்ரோபா 3 இரட்டை செயற்கைக்கோள்கள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 60,500 கிலோமீட்டர், நம்ம பூமியிலேருந்து அதிகபட்சமாக ஒரு 60,500 கிலோமீட்டர் தொலைவிலையும் குறைந்தபட்சம் 600 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கக்கூடிய சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டு ஆய்வு செய்யப்பட இருக்கு. அந்த 2 செயற்கைக்கோள்களுக்கு இடையிலான தூரம் அப்படிங்கிறது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா 150 மீட்டர். 2 செயற்கைக்கோள்களுக்கு இடையில பார்த்தீங்கன்னா 150 மீட்டர் இடைவெளியில அந்த செயற்கைக்கோள்கள் நிலைநிறுத்தப்பட்டு சூரியனை வந்து புறவெளி ஆய்வு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது எப்படி ஆய்வு செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 2 செயற்கைக்கோள்கள் இருக்கு இல்லையா, ப்ரோபா 3 அப்படிங்கிற இரட்டை செயற்கைக்கோள்களில் ஒரு செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா சூரியனை மறைச்சு ஒரு 50 தடவை சூரிய கிரகணத்தை உருவாக்கி அதன் மூலமாக அதோட புறவெளி ஆய்வு செய்ய போவதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரோபா 3 இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரோபா 1 எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2001. அதையுமே வந்து இஸ்ரோ தான் லான்ச் பண்ணுச்சு. அடுத்து ஸ்பேடெக்ஸ் ஆய்வு திட்டம் வந்து தொடங்கப்பட இருப்பதாக இஸ்ரோடைய தலைவர் சோம்நாத் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன ஸ்பேடெக்ஸ் ஆய்வு திட்டம் அப்படிங்கிறது இந்த மாதம் தொடங்க போவதாக தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன திட்டம் அப்படின்னா ஸ்பேடெக்ஸ் அல்லது ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இரட்டை விண்கலங்கள். இப்போ முன்னாடி பார்த்தது ப்ரோபா 3 இரட்டை செயற்கைக்கோள்கள் பார்த்துருப்போம். ஸோ ராக்கெட் மூலமாக இரட்டை விண்கலன்கள், 2 விண்கலன்கள் பார்த்தீங்கன்னா விண்ணுக்கு அனுப்பப்படும். ஸோ அந்த 2 விண்கலமும் பார்த்தீங்கன்னா புவிவட்ட பாதையில் தனித்தனியாக நிலைநிறுத்தப்படும். அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் அதை ஒருங்கிணைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ககன்யான் திட்டத்தின் கீழ் இப்போ மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புறதுக்கு முயற்சி மேற்கொள்றாங்க இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு அதுக்கு முன்னோட்டமான ஒரு முயற்சியாக தான் இந்த ஸ்பேடெக்ஸ் ஆய்வு திட்டத்தை வந்து இப்போ இஸ்ரோ வந்து முன்னெடுக்கிறாங்க. ஸோ இது எப்படி ககன்யான் திட்டத்துக்கு உதவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ விண்வெளி வீரர்களை வந்து விண்கலம் மூலமாக விண்ணுக்கு அனுப்புறாங்க. ஸோ அந்த விண்வெளி வீரர்கள் மற்றொரு விண்கலத்துக்கு அவங்கள மாற்றுறது, அதே மாதிரி எரிபொருள்களை வந்து விண்கலத்துக்கு மாற்றுறது, இது போன்ற ஒரு முயற்சிகளுக்கு இது ஒரு முன்னெடுப்பாக தான் இந்த ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற ஆய்வு திட்டமானது மேற்கொள்ளப்பட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 5வது கேள்வி, தமிழகத்தில் HIV தொற்று விகிதம். ஆன்சர் ஆப்ஷன் A 0.16%. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா HIV தொற்று விகிதம் அப்படிங்கிறது 0.16% இருக்கு. ஸோ இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இந்த வருஷம் கூட டிசம்பர் 1 தேதி வந்து எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினமானது அனுசரிக்கப்பட்டது. ஸோ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் எய்ட்ஸ் தொற்று விகிதம் அப்படிங்கிறது 0.23% இருக்கு. ஸோ தேசிய அளவோடு ஒப்பிடும்போது நம்ம தமிழ்நாட்டில் HIV தொற்று விகிதம் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கு, 0.16% இருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எய்ட்ஸ் நோயை வந்து கட்டுப்படுத்தும் வகையில் பார்த்தீங்கன்னா
மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பரிசோதனை மையங்கள் இருக்கு. சிகிச்சை அளிக்கிறதுக்காக 74 கூட்டு மருந்து அளிக்கும் மையங்களானது தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்போ குழந்தைகள்கிட்ட எய்ட்ஸ் நோய் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி வழங்குறது, ஊட்டச்சத்து வழங்குறதுக்காக 2009ஆம் ஆண்டு 5 கோடி ரூபாய் வைப்பு நிதி அறக்கட்டளையானது தொடங்கப்பட்டது. 5 கோடி ரூபாய் வைப்பு நிதியில் அறக்கட்டளையானது தொடங்கப்பட்டிருக்கு. HIV-ஆல் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மற்றும் கல்வி அளிப்பதற்காக. ஸோ அந்த 5 கோடி வைப்பு நிதியில தானே ஃபர்ஸ்ட் இந்த அறக்கட்டளை தொடங்கினாங்க. இப்போ அந்த நிதி பார்த்தீங்கன்னா 25 கோடியாக உயர்ந்திருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலமா பார்த்தீங்கன்னா 7303 குழந்தைகளுக்கு உதவி வழங்கப்படுகிறது. கல்வி மற்றும் ஊட்டச்சத்து உதவியானது வழங்கப்படுகிறது. அதே மாதிரி இப்போ இந்த எய்ட்ஸ் நோய் குறித்த விழிப்புணர்வை வந்து மாணவர்கள்ட்ட ஏற்படுத்தும் வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவ கல்லூரிகளிலுமே ரெட் ரிப்பன் கிளப் ஆனது விரைவில் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 6வது கேள்வி, FSSAIயின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் டெல்லி. ஸோ டெல்லியில தான் FSSAI அப்படிங்கிறதோட தலைமையகம். அதாவது FSSAI அப்படின்னா என்னன்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் தான் இந்த FSSAI அப்படிங்கிறத ஷார்ட் ஃபார்மாக சொல்கிறோம். இதோட தலைமையகம் டெல்லியில் இருக்குது. எதுக்காக இந்த FSSAI பற்றி பார்க்குறோன்னா, இந்த உணவுப் பொருள் ஒழுங்காற்று அமைப்பான இந்த FSSAI பார்த்தீங்கன்னா பாட்டில் அப்புறம் கேன்ல வந்து குடிநீர் வந்து விநியோகிக்கிறாங்க இல்லையா, அதை வந்து கடுமையாக அதை தர பரிசோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த FSSAI வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம். இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து டெல்லியில் இருக்கு. இதோட ஃபவுண்டர் யார் இதை தொடங்கினாங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் தொடங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் 7வது கேள்வி, உத்தியம் பதிவு சான்று கீழ்கண்ட எதுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, MSME. ஸோ MSME அப்படின்னா என்னன்னா குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள். ஸோ குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அரசு அங்கீகாரத்தை பெறுவதற்காக இந்த உத்தியம் தளத்தில் வந்து பதிவு செய்யணும். ஸோ பதிவு செஞ்சிருந்தாதான் அரசோடைய அங்கீகாரத்தை பெற முடியும். ஸோ இந்த உத்தியம் சான்று இருக்குது அப்படின்னா அந்த குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அரசுடைய சேவைகளை பெற முடியும். இப்போ அரசு வந்து குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு ஏதேனும் லோன் வழங்குறாங்க, வேறு ஏதேனும் திட்டங்கள் செயல்படுத்துகிறாங்கன்னா இந்த உத்தியம் சான்று இருக்கக்கூடிய MSME நிறுவனம் தான் அதை வந்து அப்ளை பண்ணி பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வந்து அரசு அங்கீகாரத்தை பெறணும் அப்படின்னா உத்தியம் பதிவு சான்றை பெறணும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி சமாதான், இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது பெருநிறுவனங்கள் வந்து குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய நிலுவைத் தொகையை கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா அது தொடர்பாக சமாதான் அப்படிங்கிற வலைதளத்தில் வந்து பதிவு செய்யலாம். அதே மாதிரி விற்பனை தொகை, MSME உடைய விற்பனை தொகை, அந்த நிறுவனங்களுடைய விற்பனை தொகை குறித்த காலத்தில் கிடைக்கிறத உறுதி செய்யறதுக்காக ட்ரெட்ஸ் அப்படிங்கிற தளத்தில் வந்து பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ 3 ஆப்ஷன் கொடுக்கலாம். இப்போ உத்தியம், சமாதான், ட்ரெட்ஸ் அப்படின்னு கொடுத்து குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுடன் தொடர்புடைய தளங்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தளங்கள் வலைதளம்லாம் நீங்கள் நேம் நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 8வது கேள்வி, மகாராஷ்டிரத்தின் எத்தனையாவது முதல்வராக தேவேந்திர ஃபட்னாவிஸ் பொறுப்பேற்றுள்ளார்? ஆன்சர் 20வது. இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா BJP தலைமையிலான கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். மொத்தமாக 288 தொகுதிகளுக்கு அந்த மாநிலத்தில் தேர்தல் நடைபெற்றது. அதில் BJP தலைமையிலான கூட்டணி 230 தொகுதிகளில் வின் பண்ணி ஆட்சி அமைக்கிறாங்க. ஸோ அதன்படி BJP-உடைய மூத்த தலைவரான தேவேந்திர ஃபட்னாவிஸ் வந்து மகாராஷ்டிராவுடைய 20வது முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். ஏற்கனவே 2 தடவை அவர் முதலமைச்சராக இருந்திருக்காரு. இந்த தடவை 3வது முறையாக மகாராஷ்டிரா மாநிலத்துடைய 20வது முதலமைச்சராக இவர் பொறுப்பேற்கிறாரு. ஸோ நீங்க மகாராஷ்டிரா மாநிலத்துடைய 20வது முதலமைச்சராக BJP-உடைய மூத்த தலைவர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் பொறுப்பேற்றிருக்காரு. மேலும் துணை முதலமைச்சர்களாக பார்த்தீங்கன்னா சிவசேனை கட்சி தலைவரான ஏக்நாத் ஷிண்டே, இவர் தான் முன்னாடி மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சராக இருந்தாரு. சிவசேனை கட்சியுடைய ஏக்நாத் ஷிண்டே, தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அஜித் பவார் வந்து பொறுப்பேற்கிறாங்க.
ஸோ மொத்தமாக மகாராஷ்டிர சட்டப்பேரவைங்கிறது மொத்தமாக 288 உறுப்பினர்களை கொண்டது. அதில் இங்கே பிஜேபி தலைமையிலான கூட்டணி வந்து 230 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இப்போ முதல்வர் மற்றும் துணை முதல்வர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்துடைய ஆளுநரான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் பதவி பிரமாணம் செய்து வச்சிருக்காங்க. இப்போ 20வது முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸ் வந்து பொறுப்பேற்றிருக்காரு இல்லையா. இவர் வந்து 2014 to 19ஆம் ஆண்டு வரைக்கும் முதலமைச்சராக இருந்திருக்காரு. அடுத்து 2019ஆம் ஆண்டு ஒரு சில நாட்களுக்கு மட்டும் அந்த மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்திருக்காரு. அடுத்து 9வது கேள்வி, பருவநிலை மாற்றம் தொடர்பான தமிழ்நாடு நிர்வாக குழுவின் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மு.க. ஸ்டாலின். ஸோ பார்த்தீங்கன்னா பருவநிலை தொடர்பாக அமைக்கப்பட்ட ஒரு மாநிலத்தில் வந்து நிர்வாக குழு அமைக்கப்படுறதுங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் தான் முதன்முறையாக இந்தியாவிலே வந்து அமைச்சிருக்காங்க. பருவநிலை மாற்றம் தொடர்பான ஒரு நிர்வாக குழு எந்த மாநிலத்தில் முதன்முறையாக அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் அது நம்ம தமிழ்நாட்டில் தான். மேலும் அந்த பருவநிலை மாற்றம் தொடர்பான அந்த நிர்வாக குழுவுடைய தலைவராக யார் இருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். இப்போ எதுக்காக அதை பற்றி பார்க்குறோம்னா, இப்போ இந்த பருவநிலை மாற்றம் தொடர்பான தமிழ்நாடு நிர்வாக குழுவுடைய 2வது கூட்டமானது இப்போ நடைபெற்றிருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சென்னையில் நடைபெற்றிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டில் பருவநிலை மாற்றத்துக்காக அதை எதிர்கொள்வதற்காக என்னென்ன திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாடு அரசு சார்பில் பார்த்தீங்கன்னா பசுமை காலநிலை நிறுவனமானது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பசுமை காலநிலை நிறுவனம் அப்படிங்கிறது இந்தியாவிலே முதன்முறையாக நம்ம தமிழ்நாட்டில் தான் தொடங்கியிருக்காங்க. இந்த தமிழ்நாடு அரசின் சார்பில் பார்த்தீங்கன்னா இந்த பசுமை காலநிலை நிறுவனம் அமைச்சிருக்காங்க இல்லையா, இது எதுக்காக அமைச்சிருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு பசுமை இயக்கம் செயல்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்ற இயக்கம் செயல்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த காலநிலை தொடர்பான இயக்கங்களுடைய கொள்கைகளை வகுக்கும் வகையில் அதை செயல்படுத்துவதற்காக தான் இந்த நிறுவனமானது அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த நிறுவனத்தின் கீழ் தான் காலநிலை மாற்ற இயக்கமானது செயல்படுத்தப்படுகிறது. காலநிலை மாற்ற இயக்கம் செயல்படுத்தப்படக்கூடிய முதல் மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். எப்போ இது தொடங்கப்பட்டதுன்னா 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரீன் தமிழ்நாடு மிஷன், அதாவது பசுமை தமிழ்நாடு இயக்கம், இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2022ஆம் ஆண்டு தான் தொடங்கப்பட்டது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வனப்பரப்பு பார்த்தீங்கன்னா 23% தான் இருக்கு. ஸோ ஒரு மாநிலத்தில் வந்து வனப்பரப்பு 33% இருக்கணும். ஸோ 23%லேருந்து நம்ம தமிழ்நாட்டுடைய வனப்பரப்பை 33% அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த பசுமை தமிழ்நாடு இயக்கமானது 2022ல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஈரநிலை இயக்கம், அதாவது தமிழ்நாடு வெட்லேண்ட்ஸ் மிஷன். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 100 சதுப்பு நிலங்களை கண்டறிஞ்சு அதை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான், அங்கே உள்ள வளங்களை வந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த ஈரநிலை இயக்கமானது தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் ஒரு 100 ஈரநிலங்களில் வந்து அடையாளம் கண்டு அங்கே வந்து சுற்றுச்சூழல் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக 115 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தும் வகையில் தான் இந்த ஈரநிலை இயக்கமானது தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் நெய்தல் மீட்சி இயக்கம். நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படிங்கிறது கடலோர வளங்களை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக. கடலோர வளங்களை நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 14 கடலோர மாவட்டங்கள் இருக்கு. அந்த 14 கடலோர மாவட்டங்களில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது, அங்கே உள்ள வளங்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த நெய்தல் மீட்சி இயக்கமானது 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தும் வகையில் உலக வங்கி நிதி உதவியோடு தொடங்கப்பட்டது. அதன்படி நெய்தல் மீட்சி இயக்கம் 1172.7 கோடி 5 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க நெய்தல் மீட்சி இயக்கம். ஸோ இது தொடர்பாக தான் இப்போ ரீசனாக நடைபெற்ற காலநிலை மாற்றத்துக்கான நிர்வாக குழுவில் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பாங்க. இந்தியாவிலே முதன்முறையாக காலநிலை மாற்றம் தொடர்பான ஒரு நிர்வாக குழு நம்ம தமிழ்நாட்டில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ காலநிலை மாற்றத்துக்கு முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு இது போன்ற கரியமில வாயு வெளியாகுது இல்லையா, அது பசுமையில வாயுக்கள் வெளியாகுது இல்லையா, அதை வந்து முதல்ல கட்டுப்படுத்தணும். அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தான் நம்ம பயன்படுத்தணும். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அப்படின்னா காற்றின் மூலமாக எரிசக்தி உற்பத்தி செய்கிறது, சூரிய ஆற்றல் மூலமாக, நீர் ஆற்றல் மூலமாக எரிசக்தி உற்பத்தி செய்யணும். ஸோ அதன்படி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தியில் நம்ம தமிழ்நாடு தான் இந்தியாவிலே வந்து 3வது மாநிலமாக இருக்குது. தமிழ்நாட்டில் காற்றாலை மூலமாக ஆண்டுக்கு 11,900 மில்லியன் யூனிட் மின்சாரமானது உற்பத்தி செய்யப்படுது. அதே மாதிரி ஆசிய வளர்ச்சி வங்கி நிதியுதவியோடு பார்த்தீங்கன்னா காவிரி கழிமுக பகுதியில் வந்து பருவநிலை மாறுதல் தழுவுதல் திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் மீண்டும் மஞ்சப்பை திட்டமானது நம்ம தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிறது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம்.
10வது கேள்வி, உச்சநீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 65. ஸோ உச்சநீதிமன்ற நீதிபதி மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயது என்ன அப்படின்னா 65. அதே மாதிரி உயர்நீதிமன்றம் பார்த்தோம்னா உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயது வந்து 62. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து சுப்ரீம் கோர்ட் 65, ஹை கோர்ட்டுக்கு வந்து 62. இப்போ எதுக்காக அதை பற்றி பார்க்குறோன்னா, இப்போது நம்ம ரீசெண்டாகவே பார்த்துருப்போம். கொலீஜியம் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கிறதுக்கு மன்மோகன் அவர்களை வந்து பரிந்துரை செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த மன்மோகன் அவர்களை வந்து இப்போ ரீசெண்டாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கிறதுக்கு திரௌபதி முர்மு அவர்கள் வந்து ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க. ஸோ அதை அடுத்து அவர் இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா மன்மோகனுக்கு வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான சஞ்சீவ் கண்ணா அவர்கள் வந்து பதவி பிரமாணம் செய்து வச்சிருக்காங்க. இதன் மூலமா பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளோட எண்ணிக்கையோட பலம் வந்து 33ஆக அதிகரிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே இதை பத்தி பார்த்துருப்போம், அதனால கொஸ்டின் கேட்கிறேன். என்னன்னா, இந்த உச்ச நீதிமன்றத்துல எவ்வளவு நீதிபதிகள் வரைக்கும் இருக்கலாம், அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட உச்சநீதிமன்றத்துல எத்தனை நீதிபதிகள் வரைக்கும் இருக்க முடியும்? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து, உச்சநீதிமன்ற நீதிபதிக்கான பதவிக்காலம் எவ்வளோனா 65 ஆண்டுகள். ஓய்வு பெறும் வயது வந்து 65. உயர்நீதிமன்ற நீதிபதிக்கான ஓய்வு பெறும் வயது வந்து 62. நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ மகாராஷ்டிரா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள அந்த மாநிலத்துடைய பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக அந்த மாநிலத்துக்கு $188.28 மில்லியன் கடன் வழங்குறதுக்கு உலக வங்கி ஒப்புதல் அளிச்சிருக்கு. அடுத்து சிரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அந்த நாட்டுடைய 2வது பெரிய நகரான அலேப்போவை வந்து அங்கே உள்ள கிளர்ச்சியாளர்கள் வந்து கைப்பற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ அந்த நகரை தொடர்ந்து இப்போ மத்தியில் இருக்கக்கூடிய ஹமா அப்படிங்கிற நகரமும் பார்த்தீங்கன்னா கிளர்ச்சி படையினர்கிட்ட வீழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. சிரியாவுடைய தலைநகரம் வந்து டமாஸ்கஸ் அப்படிங்கிறது. சிரியாவுடைய தலைநகரம் டமாஸ்கஸ். இப்போ ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நாளைக்கு டிசம்பர் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது டிசம்பர் 1லேருந்து இந்த இயர் டிசம்பர் 1லேருந்து அடுத்த வருஷம் நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் 1 இயர்க்கான டெய்லி பிடிஎஃப், மந்த்லி பிடிஎஃப், வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 600 ரூபி. இது எப்படி பே பண்ணலாம்னா, டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை பேட்சில் ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் டிசம்பர் 1லேருந்து நவம்பர் 30 1 இயர்க்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். டெய்லி பிடிஎஃப், மந்த்லி பிடிஎஃப், வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு. வேறு ஏதாவது இதில் டவுட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம். அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயில், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பற்றிய டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது பார்க்கலாம் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2024ஆம் ஆண்டின் தேசிய பஞ்சாயத்து விருது எந்த கிராமத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் உடி புத்ரூக். 2வது கேள்வி, உடான் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2016ஆம் ஆண்டு. 3வது கேள்வி, மாற்றுத்திறனாளிகளின் இருப்பிடங்களுக்கு சென்று சேவை அளிக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மு.க. ஸ்டாலின். 4வது கேள்வி, புரோபா 3 செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது? ஆன்சர் PSLV C-59. 5வது கேள்வி, தமிழகத்தில் HIV தொற்று விகிதம்? ஆன்சர் 0.16%. 6வது கேள்வி, FSSAIயின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் டெல்லி. 7வது கேள்வி, உத்தியம் பதிவு சான்று கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் MSME. 8வது கேள்வி, மகாராஷ்டிரத்தின் எத்தனையாவது முதல்வராக தேவேந்திர ஃபட்னாவிஸ் பொறுப்பேற்றுள்ளார்? ஆன்சர் 20வது. 9வது கேள்வி, பருவநிலை மாற்றம் தொடர்பான தமிழ்நாடு நிர்வாக குழுவின் தலைவர் யார்? ஆன்சர் மு.க. ஸ்டாலின். 10வது கேள்வி, உச்சநீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது என்ன? ஆன்சர் 65. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.